விஜய் இப்போ அரசியல் கட்சி தொடங்கி இருந்தாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு எந்த கட்சிக்கும் ஆதரவும் தெரிவிக்கல. ஆனா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அநேகமாக அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதுல மக்களோட பல்சை பார்த்துட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் விஜய் கூட்டணியை நோக்கி நகரலாம் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்குது. சூழல் இப்படி இருக்க நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விஜய் வாக்களிக்க வந்த பொழுது கையில சிறிய அளவிலான பேண்டேடுடன் காணப்பட்டார். அதை பார்த்த ரசிகர்கள் விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு சோகத்துடனும் அதிர்ச்சியோடவும் கேள்வி எழுப்பினாங்க. இந்த நிலையில கில்லி படத்தின் ரீ-ரிலீஸ் சக்சஸை முன்னிட்டு இந்த படக்குழுவினர் விஜயை நேரில் சந்தித்து மாலை அணிவித்திருக்காங்க. இப்பொழுது விஜயின் கையில் இருந்த காயத்தையும் ரசிகர்கள் நோட் செய்திருக்காங்க. குறிப்பா அந்த காயம் சிறிய அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில கொஞ்சம் பெரியதாகவே இருக்கு. கோட் படத்தோட ஷூட்டிங்கின் பொழுது விஜய் ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் இந்த காயம் கோட் படத்துல நடிக்கும் போது வந்து விட்டதா, தளபதியை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு வெங்கட் பிரபுவுக்கு கமெண்ட் செய்துட்டு வராங்க.